எதிர்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஒரு சிறு ஜோதிட துளி தகவல். என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது நம்மகிட்ட குரு பெயர்ச்சி வர இருக்கின்றது. ஆக குரு பெயர்ச்சியை பற்றி அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் குரு பெயர்ச்சி பலன் அல்லாமல் அந்த பலனில் பெயர்ச்சி நடக்கப் போகின்ற கிரகமாகிய குருவை பற்றிய தகவல் என்ன? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தணன் நின்ற இடம் பாழ், ஆனால் அந்தணன் பார்த்த இடம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதாவது குருவுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்தான பலம், பார்வை பலம் என்று ஒன்று உண்டு. திருப்பலம் என்று சொல்வார்கள், அதற்கு பெயர். பார்வையிலால் பலத்தை கொடுப்பது. குரு மட்டும் ஒரு விசேஷமான கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு என்பவர் நவகிரகங்களில் முழு முதற் சுப கிரகம். அதிக அளவிலான சுப காரகத்துவங்களை தன்னுள்ளே அடக்கிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இவர். இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் சிறப்பு பார்வைகளை பெற்றிருக்கின்றது. ஆனால் சிறப்பு பார்வை பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கும் இருக்குது, செவ்வாய்க்கும் இருக்குது. அந்த சிறப்பு பார்வையிலும் சிறப்பான பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒருவர் மட்டுமே ஒரே நேரத்தில் சரராசி, ஒரே நேரத்தில் ஸ்திரராசி, ஒரே நேரத்தில் உபயராசின்னு 3 விதமான ராசி தன்மைகளை கொண்ட ராசிகளையும் பார்க்க வல்லவர். இந்த அமைப்பு சனிக்கோ செவ்வாய்க்கோ கிடையாது. ஏன்னா அடுத்து அவங்க 2 பேர் தான் சிறப்பு பார்வைகளை கொண்டவர்கள். இந்த அமைப்பில் காலபுருஷ லக்னத்தின் பாக்யாதிபதிங்க இந்த குரு. ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையை பெறுகின்றவர்கள் இந்த பாக்யாதிபதியும் பஞ்சமாதிபதியும். ஒருவரின் ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்தின் பாக்யாதிபதி ஒரு பாவகத்தை பார்க்கிறார் என்றால் அந்த பாவகம் வளரும், வாழும், விருத்தியடையும். அந்த மாதிரியாக காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகிய குரு ஒரு பாவகத்தை பார்க்கிறார். ஒரு ஜாதகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து மற்ற 3 இடங்களை பார்க்கின்றார் என்றால் அந்த பாவகம் வளரும், வளர்ச்சி அடையும். அது மட்டுமல்லாமல் அவர் இயற்கை சுபகிரகமாக இருப்பதால் நல்ல மேன்மை பெறும். ஆக அன்பு நண்பர்களே, குருவின் பார்வை ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வலுவான ஒரு அமைப்பு. பல கிரகங்கள் இணைந்து, ஒரு உதாரணத்திற்கு இப்படி எடுத்துக்கும், ஒரு திருமண அமைப்புன்னு எடுத்துக்கும். 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அல்லது 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து அந்த 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து முழுக்கவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் அமர்ந்திருக்கின்றது 7ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த அமைப்பு மிக கடுமையான தாமத திருமணத்தையோ அல்லது திருமணம் அற்ற ஒரு நிலையோ ஏற்படுத்துவதற்கான தாரதோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த பாவகத்தை வலிமை பெற்ற குரு தனது 5ஆம் பார்வையாலோ, வலிமை பெற்ற குரு தனது 9ஆம் பார்வையாலோ, வலிமை பெற்ற குரு தனது 7ஆம் பார்வையாலோ பார்க்கின்றார் என்கின்ற பொழுது இந்த தோஷம் மட்டுப்படும், தீராது. இங்கே பாருங்க, குரு பார்த்தால் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க, அந்த தோஷம் விலகும் நினைச்சு. தோஷம் விலகாது நண்பர்களே. குருவின் பார்வை தோஷத்தின் வீரியத்தை குறைக்கும். இப்போ என்ன, 40 வயதில் திருமணம் ஆக வேண்டிய ஒரு நபருக்கு 35 வயதுக்குள்ளாக திருமணத்தை கொடுப்பார். பிரிய வேண்டிய திருமண வாழ்க்கையை சண்டை சச்சரவுகளோடு வண்டியை பிரிய விடாமல் ஓட வைப்பார். இந்த பலம் அந்த குருவின் பார்வையால் கிடைக்கும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை, கோபுர தரிசனம் கோடி நன்மை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி குருவின் பார்வை ஒரு பாவகத்திற்கு கிடைக்குமானால் அந்த பாவகம் வளருது, வாழுது, விருத்தி அடையுதுன்னு அர்த்தம்ங்க. இப்போ பாருங்க, அவர் நல்ல பாவகத்தை பார்க்கின்ற பொழுது நன்மையான விஷயங்கள் நடைபெறும். தீய பாவகத்தை பார்க்கின்ற பொழுது தீமையான விஷயங்கள் விருத்தி அடையும். இப்போ இங்கே தான் பிரச்சனையே. இங்கே பாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, குரு 5ஆம் பாவகத்தை பார்க்கிறார். நல்ல வம்ச விருத்தி உண்டு, காதல் வெற்றி உண்டு, நல்ல பெயர் புகழ் உண்டு, நல்ல ஞானம் உண்டு, இதெல்லாம் கிடைக்கும். நுட்பமான அறிவு உண்டு. அதே குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல நோய் கிடைக்கும், கேட்குற இடத்துல நல்ல கடன் கிடைக்கும். என்னங்க குரு பார்க்கிறார், கடன் கிடைக்கும்? ஆமாங்க, எந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ அந்த பாவகத்தின் முதன்மை காரகத்துவங்களை அவர் விருத்தி அடைய செய்வார். அங்கே என்ன, அதாவது குருங்கிறவர் இப்போ நீங்கள் பாவகங்களை ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டு அந்த பாவகங்களுக்குள்ளாக இருக்கின்ற பாவக பலன்களை ஒரு விதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு தண்ணிங்க. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கு இருக்கின்ற விதைகளை அவர் முளைச்சி மரமாக்குறதுக்கு அவர் உதவி செய்வார். நீங்கள் எந்த வீட்டில் என்ன காரகம் இருக்கோ அதை முளைக்க வச்சுருவார். அந்த வகையில் நல்ல இடத்தை பார்த்தால் குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். தீய இடத்தை பார்த்தால் தீமையை வளர்க்கும். தோஷத்தை பார்க்கின்ற பொழுது தோஷத்தை கட்டுப்படுத்தும். ஆக ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த மட்டிலும் குருவின் பார்வை ஆகச்சிறந்த நன்மைகளையும் நல்ல மேன்மைகளையும் வழங்கும். அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நம்ம ஒரு நல்ல ஜோதிட தகவலாக தெரிந்து கொண்டோம். அன்பு நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்.
உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த பாவகத்தை பார்க்கின்றார், அந்த பாவக பலன்கள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றதா அல்லது மட்டுப்பட்டிருக்கின்றதா என்பதனை தாராளமாக நீங்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதுவரை மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.